பல வருடங்களாக பார்த்தீங்கன்னா சபரிமலை அந்த கதவுலையெல்லாம் வந்து தகடு, அதாவது தங்கத்தில் வந்து தகடு பொருத்தியிருப்பாங்க. அது அப்புறம் வந்து காணிக்கையாக வர பணம், அப்புறம் பார்த்தீங்கன்னா காணிக்கையாக வர நகைகள், சபரிமலையோட நகைகள், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பல வருடங்களாக கையாடல் பண்ணியிருக்காரு. பல நகைகள் வந்து அவருடைய கண்ட்ரோலுக்கு போயிருக்கு. அவர் எடுத்து வித்திருக்காரு, இதெல்லாம் பண்ணியிருக்காரு. மோசடி, முழுமையாக சொன்னால் மோசடி, ஒரு கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணியிருக்காரு. இன்னும் சொல்ல போனால் அவர் இப்போ அதாவது போலியான கணக்குகள், அக்கௌண்ட்டுகள் பேங்க்கில் வந்து தொடங்கி அதில் வந்து பண பரிமாற்றமும் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஒரு சபரிமலை, அது பிரபலமான ஒரு புனித ஸ்தலம், இந்துக்கள் ரொம்பவே நம்பி போகக்கூடிய ஒரு புனித ஸ்தலமாக இருக்கிறதுனால பல விஐபிஸ் வந்து சபரிமலைக்கு போகிறாங்க. பல நம்பிக்கை, அது வந்து பல பேர் போகிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கேரளாவில் உள்ள பிரபல நடிகர்கள் எல்லாருமே சபரிமலைக்கு வருஷம் போகிறது வழக்கம். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா அந்த உன்னிகிருஷ்ணன் போற்றிங்கிறவரோட பல நடிகர்கள், நடிகைகள், அது இல்லாமல் அரசியல்வாதிகள், விஐபிகள், செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள் எல்லாருமே நெருங்கிய தொடர்பில் இருந்திருக்காங்க.